நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் அந்த ஃப்ராக்குக்கு. இது பாருங்கள், அந்த நெக்கை வச்சு கரெக்டாக இந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ரவுண்டாக. தெரியுதா? அந்த நெக்கு வச்சு இது இப்படி இருக்கும் பாருங்கள். அந்த நெக்கை அப்படியே வச்சுட்டு இதுக்கு அவுட் சைடு நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அகலத்தை கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுடணும். அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு அப்படியே சுத்தூர ஃப்ரில் வச்சுட்டு வந்துட்டு அந்த நெக்கில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வர இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரில்லை வச்சு இப்படி அடிச்சிட்டோம். இப்போ எப்படி கழுத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். இது பாருங்கண்ணா, இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம இந்த நெக்கில் நல்ல பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து ஷோ தையல் கொடுத்துட்றோம். இங்கே லைனிங் வச்சு அடித்து திருப்பி நெக்கை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து அது ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா கூட ஒன்றுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது அதுக்கு மேலே லைனிங் வச்சு கழுத்துக்கு அடித்து திருப்பிட்டோன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? இந்த பஃப் கைட் பாருங்கள், பட்டை பஃப்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் வந்து பட்டையாக கட் பண்ணிக்கணும் கான்ட்ராஸ்ட் கலரில். இப்போது இந்த பஃப் கையை எடுத்து அதை பாருங்கள், இதுக்கு மேலே சென்டர் பாயிண்ட் பண்ணி பிரிண்ட் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்துகிட்டு இதை மடித்து இதுக்கு மேலே வச்சு தைச்சிடுவோம். ஓகே, பஃப்பை வந்து இந்த மாதிரி பட்டையாக வந்து மடித்து தைச்சாச்சு. இது பேர் பட்டை பஃப்பு. இதை வந்து நம்ம வந்து ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஃப்ராக்கை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, இந்த பாருங்கள், கீழே கவுனுடைய ஃப்ராக்கை வந்து லைனிங்கோட தனியாக அந்த இடுப்பு சுற்றளவு எடுத்து நம்ம அழகாக ஃபில்ட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வைத்து அதிலேயே அட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா அதில் கை வச்சுருக்கிறதுலாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லைனிங் மேலே கரெக்டாக இந்த லைனிங்கும் இதுவும் சேர்த்து இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவை மெஷர் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃபில் வச்சிட்டோன்னா ஒரே மாதிரியே அழகாக வந்துடும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ ரெண்டும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிட்டு மேலே கையிலேருந்து அப்படியே சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ராக் முடிஞ்சிடும். ஓகே, ஃப்ராக் முடிச்சுட்டு திருப்பி போடுறேன். இதை பாருங்கடா, ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், கழுத்துக்கு அந்த பக்கத்தில் கொடுத்துருப்போம். லேஸெல்லாம் எதுவுமே கிடையாது. லேஸெல்லாம் வைக்காமலே நம்ம எவ்வளோ கிராண்டாக பண்ணலான்றதை பார்த்து கற்றுக்குங்க. ஃபுல் ஃப்ராக் ஃபினிஷ்டு. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.